இன்னொரு வாஸ் நைஸ். நல்லா அந்த இருந்துச்சு. கடந்து வந்த பாதை மட்டும் வரல. மத்தபடி எவ்ரிதிங் ஐ வாண்டட் கேம். எது நைட் கண்டென்ட்டா? நைட் கண்டென்ட் வந்துருச்சா? வந்துருச்சு. திருச்சிக்கு சாரி வந்துருச்சா? வந்துருச்சு. கடந்து வந்த கதையே வரல. அது வரல. அப்ப அது என்ன அவங்க திருச்சது போஸ்ட் டிஸ்கஷன் எதுவுமே வரல. அதெல்லாம் வரல. அந்த சாரி கேட்க வைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அதோட கட் பண்ணிட்டான். அது எப்படி ஒருத்தர் சாரி நீங்க கேட்கணும் அப்படின்னு கேட்க வைப்பேன் அப்படின்றது வந்து எப்படி சரியா இருக்கும்? அது கனிக்கா பண்ணா சரியா தான் வரும். பியூர் சோல்ஸ்லாம் அப்படிதாங்க. அவி உங்களுக்கு பியூர் சோல் இது மாதிரி பார்த்துருக்கீங்களா நீங்க? எது எது? உங்களுக்கு பியூர் சோல்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா நீங்க? ஐயோ பார்த்ததே இல்லைங்க. அதனால தான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கனிக்காசு பியூர் சோல். அவங்க சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். சரின்னு சொல்லி பழகுங்க. ஓ ஆமா, அதுல வேற இந்த ட்விட்டர்ல வந்து கனி சொல்றது அது தப்புன்னு சொல்லிட்டோம்னா நம்மளாம் பாவம். கனி பொய்யே சொல்ல மாட்டாங்க. என்னங்க நீங்க? இப்ப லைவ்ல என்ன மேனிபுலேஷன் தெரியுமா? எஃப்ஜேவா நீ சொன்னது வந்து கோவத்துல தானே சொன்ன, அது உண்மை இல்ல விக்ரம் மேல சொன்னது. எப்படிங்க உண்மை இல்ல? அவன் பண்ணாதானே சொன்னான். அவன் அததான் சொல்றான். நீ கோவத்துல தானே சொன்ன. நான் கோவத்துல கத்தவே இல்லையே. நான் கத்தி பேசினா எல்லாருக்கும் கேட்கணும்ன்றதுக்காக பேசினேன். அவன் எக்ஸ்போஸ் பண்றதுக்காக கிளியரா சொல்றான். நீ இந்த மாதிரி நல்ல விஷயம் போட்டு நீ ஒண்ணு பண்ற, அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்படின்றதுனால அவன் எக்ஸ்போஸ் பண்றான். நீ சாண்ட்ராவை கூப்பிட்டு நேற்று சாரி கேட்க சொன்னது அதுக்கு தானே பண்ண அப்படின்றாங்க. நான் அவங்களை அசிங்கப்படுத்தினா இன்னொரு வாட்டி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்ட்டு தான் கூப்பிட்டு சாரி கேட்க சொன்னேன். ஆனா அதுக்கு அப்படின்னு செம்ம மேனிபுலேஷன் எடுத்து. ஏன்னா அவன் போயிடக்கூடாது அகைன்ஸ்டா, விக்ரம்க்கு அகைன்ஸ்டா. அங்க விக்ரம் கீ கொடுக்குறான் எஃப்ஜே இந்த மாதிரிலாம் இல்ல சொன்னாங்க. அவங்க வந்து சாரி கேட்கறது எதுக்கு சொன்னாங்களா? எதுக்கு சாரி கேட்க வச்சாங்க? கேட்கல சரியா. எதுக்கு சாரி கேட்க வச்சாங்களான்னு அசிங்கப்படுத்தினா அவங்க திரும்பி இன்னொரு வாட்டி யாருமே இப்படி வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்றதுக்காக. இன்டைரக்டா அவங்களுக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது. விக்ரமுக்கும் கனிக்கு எதிராகவும் யாருமே அந்த வீட்டுல பேசக்கூடாது. பேசினா அவங்க வந்து டிசிஷன் எடுத்து எல்லாரையும் மேனிபுலேஷன் பண்ணுவாங்க. சாம் அதுதானே சாம் இதுலயும் நடந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சாண்ட்ரா செலக்ட் பண்ணதே அவங்க எடுத்த டீசன் தானே. ஃபர்ஸ்ட் போனது விக்ரம் சொல்றாங்க, அப்படியே போயிட்டு கனி சொல்றாங்க, அப்படியே இதாகுது. எல்லாரும் ஒரே பாயிண்ட் தானே சொல்றாங்க. அது நேத்தே டிஸ்கஸ் பண்ணாங்கல்ல. அப்ப அவங்க 2 பேரும் தான் இது பண்றாங்களா? என்ன போட்டு வச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு காலைல இருந்து நடக்க சாம் வாய்ஸ் பிரேக்கர் சாம். இல்ல சோழ நடக்கதானே வாய்ஸ் பிரேக் ஆகுது சாம். கேட்கலையா? பிரேக் ஆகுது. ப்ரோ சொல்லலாமா? பேசலாமா? பேசுங்க ப்ரோ பேசுங்க. அதுதான் ப்ரோ, இன்னைக்கு காலையிலேருந்து அந்த இது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் வர வைக்கிறது நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் செம்ம சூப்பராக டிஸ்கஷன் பண்ணாங்க. கடைசியில் வந்து அமித் சொன்ன ஐடியா ஒத்துக்கிட்டு பண்ணாங்க, நல்ல வேலை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த பொண்ணு கேன்சல் ஆகிடுமோன்னு தோணுது. மறுபடியும் 3 குச்சி வச்சு எடுப்பாங்களோன்னு தோணுது. இல்ல எவிக்ட் ஆயிட்டதுக்கு அப்புறம் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதான் மறுபடியும் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. மறுபடியும் இதே மாதிரி குச்சி வச்சு ஆதரை டிசிஷன் நீங்க யாருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க. ஓ அவங்கள சொல்ல சொல்லிட்டு போயிடுவாங்களா? ஆமா, அப்படி பண்ணாங்கன்னா ஆப்வியஸா யாருக்கு போகும்னு தெரியும் உங்களுக்கு. இல்ல கனிக்கு சொல்ல மாட்டாங்க. பார்வதிக்கு தான் சொல்லுவாங்க பாருங்க. ஓகே பாப்போம். ப்ரோ இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டே அப்படிதானே ப்ரோ. அவங்க வந்து விக்கலுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்கன்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு ஆதிரைக்கு. சோ ஆப்வியஸ்ல இவனை எஃப்ஜே வந்து கடைசியா இப்போ எஃப்ஜே கனி கான்வர்சேஷன் பாத்தீங்களா? பார்த்தேன். அதான் மேனிபுலேஷன் தான். அவன் கிளியரா இருக்கிறான் ப்ரோ. நான் அதுக்காக தான் சொன்னேன், எஃப்ஜே வந்து கத்தனாலும் கூட தூங்கினாலும் கூட ஒரு சில பொண்ணுங்க கிட்ட வந்து அவன் இது பண்ணாலும் கூட அவனோட இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆரம்பத்துலேருந்து வந்து
அவன் வந்து ஒரு தனியா தான் இருப்பான் அவன். அதுல ஒண்ணு சொல்றாங்கல்ல, நான் இந்த வீட்ல எனக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து கேம் ஆடுறேன் அப்படின்றாங்கல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஸ்டேட்மெண்ட்ல அது எப்படின்னா அவங்களே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் ப்ரோ இது அது ஸ்டேட்மெண்ட். என்னன்னு சொல்றாங்க? குரூப்பிசம் தானே? அது குரூப்பிசம் தான். அதை எப்படின்னா அதான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் என்னை மொத்தமா பொறுத்த இருந்தாங்க. வரைக்கும் இந்த ஸ்பேஸ்ல பிரகாஷ் ரெகுலரா வந்து பேச வர்றாரு. அவர் முன்ன பின்ன எனக்குமே தெரியாது. மக்களே, நான் நெகட்டிவ் பிஆர்லாம் கிடையாது. அங்க நடந்ததை போட்டேன் போஸ்ட். உடனே நெகட்டிவ் பிஆர்னு டிஎம் வரைக்கும் வந்து கதறீங்க. எந்த மேட்ருக்கு? கனிதா? இப்ப நடந்தது ஓவர் போட்டது. டைமா போயிட்டு இருக்காங்க. நீங்க கனி ஃபேன்ஸ் கச 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 கத்திட்டு இருக்காங்க. கசகசன்னு கொச்ச கொச்ச. சாம் ப்ரோ உங்களுக்கே தெரியும், நானும் வந்து பாத்தீங்கன்னா ஷோல அன்னைக்கு டேல என்னவோ அதுதான். ஆமா. ஓகேங்களா? நமக்கு வந்து இவங்களுக்கு சப்போர்ட் அவங்களுக்கு சப்போர்ட். எனக்கு இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா டாப் 5 நான் வந்து நினைச்சது மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணுது. மாறிடுச்சு ப்ரோ ஆல்ரெடி. ஏன்னா ஆல்ரெடி பார்வதி வந்து ஆல்மோஸ்ட் வந்து 80% வந்து அந்த டாப் 5 லிஸ்ட்ல இருந்து கீழே இறங்கிட்டாங்க. ஒரு 20% தான் நிக்குது இன்னமும் பார்வதியை பொறுத்த வரைக்கும். இந்த ப்ரோ எனக்கு வந்து என்ன தெரியுமா ஆயிட்டு இருக்கு, இந்த 3 டேஸா அவங்க ஃபேமிலி வந்துருவாங்க, நான் அது ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஃபேமிலி வந்துடுறாங்க, நீ வந்து வீட்டில் பார்த்துக்கோ, என் ஃபேமிலி வருவாங்க, 24 hours டைம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. எனக்கு இட் இஸ் கோயிங் டூ மச். இல்ல கமருதீனை இத்தனை வந்து நாள் இல்லாம இல்ல ரொம்ப கமருதீனை வந்து டார்ச்சர் பண்ற மாதிரி ரொம்ப இருக்கு. இது பண்றாங்க. அதாவது எப்படின்னா அவனுக்கே வந்து ஒரு இது வந்துடும்ல, என்னடா இது இந்த பொண்ணு வந்து ஒரு நம்ம இன்னமும் வந்து ஒரு லவ்ன்றது ஒரு கிளியராகவே டிக்ளேர் பண்ணல, நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருந்தா இதை கல்யாணம் பண்ண நம்மளை வந்து நான் டாமினேட் பண்றோமோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? ஒரு பப்ளிக் ஃபோரம்ல இந்த மாதிரி நீங்க ஒரு சில இதெல்லாம் பண்ணிருக்கிறீங்க. இட்ஸ் நாட் டாமினேட் கூட இல்லை ப்ரோ, கேளுங்களேன். இப்போ வந்து ஒரு கேப்டன்சி டாஸ்க் வச்சிருக்காங்க. அந்த கேப்டன்சி டாஸ்க்ல இவன் ஜெயிச்சதுக்கு இவன் சந்தோஷப்படவே மாட்றா. இவன் அதுக்கு தோத்துருவோன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு உட்காந்துருக்கா. அதான் தெரியும், அழுதுட்டு உட்காந்துருக்காங்க தனியா உள்ள போயிட்டு. அவன் வந்து காஃபி எடுத்துட்டு போய் கொண்டு போய் கொடுக்குறான், என்னம்மா இப்ப பேசுறியா, இல்ல நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு அவனே விலகி போறான் தெரிஞ்சுக்கிட்டு. எப்படியும் உட்காந்தா இவன் வந்து எதனா பேசி சண்டை வலிப்பான்னு சொல்லிட்டு அவன் வந்து எஸ்கேப் ஆக தான் பாக்குறான். எனக்கு எதாவது சரியா படல. அதாவது எப்படின்னா இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு 75th டேல தான் டைமென்ஷன் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகுது. அப்படியே இது வரைக்கும் ஒரு மாதிரி எப்படின்னா ஒரு ரொம்ப புக்கையா போயிட்டு இருந்தது, இப்பதான் வந்து கொஞ்சம் சூடே எடுக்கிற மாதிரி இருக்குது. என்னங்க லாஸ்ட் 30 டேஸுக்காக நிறைய சேஞ்ச். இன்னைக்கு மட்டும் பாருங்களேன். இன்னைக்கு மட்டும் பார்த்தாலே வந்து எஃப்சின்றவனை வந்து விக்கல்ஸ் அடி போலாகிறான். எனக்கு பாயிண்ட் வச்சது பூரா கரெக்டான இல்லை பாயிண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு போற போக்குல எப்படியே தூக்கிடுவாங்களோன்னு தோணுது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது அந்த மாதிரி தானே இருக்கு. இவங்களுக்கு யார் யார் ஆப்போசிட்டா மாறுறாங்களோ அவங்கள தூக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த வாரம் வந்து எப்படியோ தூக்கிடுவாங்க போல. என்னப்பா இவன் வந்து பேச ஆரம்பிச்சிடறான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிடுவாங்களோன்னு தோணுது எனக்கு. இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து அந்த மாதிரி தாட்டு போயிட்டு இருக்கு. என்ன வந்தா பண்ணுவாங்க. ஏன்னா அவன் இருந்தான்னா கண்டிப்பா இன்னும் ஒரு 2 வாரத்துல கிழிச்சிருவான். அடுத்த ஃபேமிலி வீக்ல எதுவும் பண்ண முடியாது. ஃபேமிலி ரவுண்ட்ல அதுக்கு அடுத்த வீக்ல எல்லாம் வச்சு எதனா செஞ்சு விட்டுருவான்னு தோணுது. எப்படியும் அவன் வந்து டாப் 5 இல்லைன்னா கூட இவங்க எல்லாரையும் வந்து முகத்தேரி எல்லாம் மொத்தமா கிழிச்சு விட்டு போயிடுவான். அவன் சொல்றானே, நான் முகத்தேரியை கிழிச்சிருவான்ற மாதிரி பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க கனியா அவங்களும். இல்லங்க, கனி அங்க வந்து அவன் பேசின உடனே வந்து முட்டு கொடுக்குறாங்க. முட்டு கொடுக்கறது கிடையாது, பூசி பொழுகுறாங்க அவங்க. புரியுதுங்களா? அதாவது அவங்க செஞ்ச தப்பை எல்லாத்தையும் இந்த பழைய வீட்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாணிக்கு செம்மண் எல்லாம் போட்டு கலந்து பூசி முழுகுவாங்க சிவரெல்லாம். அந்த மாதிரி இவங்க செஞ்ச இது தப்பு எல்லாத்தையும் அப்படியே போட்டு பூசி முழுகுறாங்க அப்படியே. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்களா என்ன நடந்துச்சுன்ட்டு. இது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். நான் வந்து கேமா பாக்குறது வந்து இன்னைக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லுமே இவங்க வந்து ஒரு கேம் ஆடி இருக்காங்க. ஓகேவா? என்ன கேம் ஆடி இருக்காங்கன்னா, இப்போ வந்து அந்த அந்த கடைசியா அந்த கரகாட்ட கும்பல் வந்து கரகாட்ட கும்பல்ன்ற அவங்க டீம் பேர் என்ன, கனி டீம் பேரு. அந்த டீம் ஜெயிச்சிட்டாங்க. அப்போ அவங்க 4 பேரு ஆட்டோமேட்டிக்கா தலை போட்டிக்கு போவாங்களா? இப்போ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல 2 பேரை சூஸ் பண்ண சொன்னாங்க. அப்போ 2 பேரை சூஸ் பண்ணா எங்க பிபி வந்து அவங்களையும் சேர்த்து கேப்டன்சிக்கு விளையாட சொல்ல போறாரு. அதை அவாய்ட் பண்ணணும். 2வது கானா வினோத் கேப்டன்ஷிப்குள்ள வரக்கூடாது திரும்பி. அப்போ இதை வந்து பிளான் போட்டு கமருதீனுக்கு இதை விட பல வாரமா நிறைய வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கான். ஓகே,
இந்த வாரம் மட்டும் என்ன பயங்கரமா செஞ்சுட்டான்ட்டு கமருதீனுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, அது அது கொடுத்தது தப்பு இல்லைன்னாலும் போய் கமருதீனோட சேர்ந்து நிறைய பேர் தான் வேலை பார்த்தாங்க வீட்டில். நிறைய பேர் டாஸ்க் விளாண்டாங்க. ஏன் விக்ரம் டீம்ல அரோராவே போய் அதுவும் 1-2 பேர் தான் அரோரா பேர் சொன்னாங்க. 2.5 மணி நேரம் விளாண்டாங்க. ஸோ கனியை வந்து எப்படியாவது கொண்டு போறதுக்காக விக்ரம் வந்து அவ்வளோ மாஸ்டர் பிளான் போடுறாராம் அவரு. ஓகே, அதுதான் இப்போ கனி வந்து விக்ரம் மேல ஃபேவர் காமிக்கணும் திரும்பி, இந்த மாதிரி எஃப்ஜே சொன்னது. இல்ல இன்னொரு விஷயம் பாத்தீங்களா, அவன் காலை பிடிச்சி வாடுறான், அந்த பொண்ணு கீழே விழுந்த தலையில அடிபட்டு இருந்தேன்னா நீ சாரி கேட்டா தலையில பட்ட அடி வந்து சரியாயிடுமா? இல்லப்பா, அது வந்து தலைக்குப்புற வந்து கீழே விழுந்து ஸ்பைனல் கில்ல எதனா அடிபட்டுடுது, கரியரே அதுக்கு போயிடுமே. கனி எவ்வளவு முட்டு கொடுக்குது பாருங்க. இது வேற யாராவது இருந்தா விட்டுருமா கனி? இல்ல அதுதான் புரியல. என்னன்னா உங்களுக்கு வந்து நீங்க வின் பண்ணணும்ன்றதுக்காக யார வேணா அழிச்சிருவீங்களா? இததாங்க அப்ப சொல்லிட்டு இருக்கோம். இவங்க விளையாடணுன்றதுக்காக 2 வாட்டி இழுக்கிறாருங்க சாம். அதை நோட்டீஸ் பண்ணீங்களா? வாட்டி மட்டும் இல்ல, 2வது வாட்டியும் போய் இழுக்கிறான். அவன் கீழே விழுந்து எந்திரிச்சு வந்து மறுபடியும் மேல கூட்டு போறான், திருப்பி போய் காலை இழுக்கிறான். அதுக்கு சொல்றான் அவன் கேம் கான்சியஸ்ல நான் ஏதோ அவசரத்துல பண்ணிட்டேன். அப்போ ஒரு வாட்டி அவசரத்துல பண்ணி அவங்க எல்லாம் 2வது கத்துறாங்க, வாட்டி எப்படி அவசரம்? திரும்பியும் போய் இழுக்கிற. இல்ல அவன் வந்து சத்தமா பேசுறான்னு சொல்லி சொல்றீங்க. அந்த ஏரியால வந்து நீங்க விளையாடும் போது வந்து கூப்பிட்டு வச்சு பொறுமையா இரு விக்கல், நீங்க வந்து பண்ணது வந்து தவறு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அவன் கத்ததான் முடியும். எல்லாருமே கேம் ஆடிட்டு இருக்காங்கன்னு போது அவன் சவுண்டா தான் பேசுவான். ஆப்வியஸா அவனை தானே கீழே வாரி விட்டுருக்க. அவனுக்கு கோவம் தானே வரும். கோவம் வரவன் எல்லாமே பொறுமையா உட்காந்து பேசுவாங்க, சத்தமா தான் பேசுவாங்க. ஏன் இதே விக்ரம் வந்து அன்னைக்கு பக்கெட் எடுத்துன்னு வந்து வச்சப்போ டியானா கிட்ட சத்தமா பேசலையா? அப்போ அவன் கரெக்டா கேக்குறான். நீ உன் மேல சாண்ட்ரா ஒரு பழி போட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அவ்வளவு தூரம் சொன்னேன். அது கூப்பிட்டா அவங்க எல்லாம் சாரி எல்லாம் கேட்க மாட்டாங்கன்ட்டு. ஆனா எல்லாரும் முன்னாடி கூப்பிட்டு வச்சு நீ பேசுன. ஆனா என்ன மட்டும் நீ விக்ரம் கிட்ட நீ தனியா போய் அட்ரஸ் பண்ணிருக்கணும்னு சொல்ற. இது என்ன மாதிரி நியாயம்னு கேக்குறான் கரெக்டா. அதாங்க நான் ஆரம்பத்துலேருந்து நான் அதுதாங்க சொல்கிறேன். எஃப்ஜே மேலே வந்து நிறைய பேர் நிறைய விமர்சனம் வச்சாலும் கூட நான் அவங்ககிட்ட பார்த்த ஒரே கேம் என்னென்னா, அவன் வந்து கரெக்டாக பேசுவான். என்னன்னா தப்புனா தப்பு, என்ன அவ்வளோதான், என்ன பண்ணுவேன் நீ அப்படின்ற மாதிரி. கரெக்ட். இப்ப அவன் போய் தனியா விக்ரம் கிட்ட பேசினான்னா அவன் ஏதோ ஒண்ணு மேனிபுலேட் பண்ணி இதுதானே மறுபடியும் சார் விட்டுருவான். இதுதானே சார் அன்பு கேம்னு சொல்லி ஆரம்பத்துல விஜய் சொன்னாரு. நம்மளுக்குள்ள கேம் விளையாண்டுக்கலாம், நம்மளுக்குள்ள அது இன்னும் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிரேக் ஆகலையா? அபி, நான் அவங்க சொன்னேன் தெரியுமா? அதேதான். விஜய் சேதுபதி சொன்ன பேச்ச கேட்டீங்கன்னா வெளில போயிருவீங்க. விஜய் சேதுபதி சொல்ல பேச்ச கேட்காதவங்க எல்லாம் இப்ப உள்ளதான் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அவர் சொல்லி ஓகே, ஹோஸ்ட் சொல்லிட்டாரு, நம்ம அவர் சொல்ற பேச்ச கேட்கணும்னு சொல்லி செஞ்சவங்க அம்புட்டு பேர் இப்ப வெளில தான் இருக்கான். பிரஜின் போயிட்டான், வியானா போயிட்டா, பிரவீன் போயிட்டான். இப்படிதான் போயிட்டு இருக்கு. அவன் சொன்ன பேச்ச நின்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அடுத்த 2 வாரத்துல எலிமினேட் ஆயிருவீங்க. இப்ப வந்து அவர் வந்து உயிரை கொடுத்து அங்க கணிட்டு சொல்லியிருக்காரு, குரூப்பிசம் பண்ணாதீங்க, சபரி தனியா ஆடுங்க, பாசம் வேண்டாம் அப்படின்றாரு. ஒருத்தன் கேட்க மாட்டான். அப்படியே தான் ஆடிட்டு இருக்காங்க. தைரியமா எவ்வளவு ஜாலியா உள்ள இருக்காங்க. ஆனா சபரியே ஹோஸ்ட் வந்து பேச்ச கேட்டா பாத்தீங்கன்னா, தப்புங்க. உங்களுக்கு புரியுதா? இல்ல அதுதான் ப்ரோ. இன்னைக்கு சபரியே வந்து என்ன சொல்றது ஏது பேசுறதுன்னு தெரியாம எப்பவுமே வந்து யாருக்கிட்டனா போயிட்டு உக்காந்து பேசுவான். இன்னைக்கு யாருக்கிட்டயுமே அவன் பேசவே இல்லை. பாத்தீங்களா அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம்? அவன் பாட்டுன்னு ஓரமா தான் போய் உக்காந்துருக்கான். ஐயோ எதனா பேசினா எதனா நம்ம மேல இது பண்றாங்களோ, ஏன்னா இது வந்து பெரிய இஷ்யூ. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவன் வந்து பார்வதி இஷ்யூல மாட்டினதெல்லாம் அவனுக்கு வந்து தெரியும். இப்ப நம்ம எதனா போய் பேச போயிட்டு வீக்கெண்ட்ல நீங்க எப்படி போயிட்டு இவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுனீங்க, ஏன் இவங்களுக்கு போய் அப்பனண்டா பேசுனீங்கன்னு சொல்லி வந்துருமோ சொல்லிட்டு அவன் யோசிச்சு வந்து பயந்து விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கும் தோணுது போய் கேட்கணும் தான், ஆனா கேட்க மாட்டான். கேட்டா எப்படி ஆயிடுமோன்ற அந்த பயம். இதே தான் போன வாரமும் சொன்னார், நீ இன்னும் ஷெல்லூர்லயே இருக்கீங்க, உடைச்சிட்டு வெளில வாங்கன்ற மாதிரி சொல்லி சொன்னாப்புல. ஆனா இன்னமும் அவன் வந்து அந்த விஷயத்துல மட்டும், ஆனா எஃப்ஜே கிட்ட அந்த ஒரு ஆட்டிடியூடு, ஒரு ஹோஸ்ட் கிட்ட அந்த ஆட்டிடியூடு காட்டுவான். அந்த ஆட்டிடியூடு எல்லாம் வந்து கொஞ்சம் மாத்திக்கிட்டு கேம்ல நீ வந்து இங்க வீட்டுல என்ன வேணா பண்ணு, கண்டஸ்டன்ட் கிட்ட என்ன வேணா பண்ணலாம். ஆனா ஹோஸ்ட் கிட்ட வந்து கொஞ்சம் பார்த்து ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா இருந்தான்னா அவனோட கேம் வந்து நல்ல கேம் தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து தூக்கிடுவாங்கன்னு தான் தோணுது. பிளாட் போட்டாங்க, மேபி தெரியல என்ன ஆகுன்னு. எனக்கு தெரிஞ்சு 2 பேருக்கு அகைன்ஸ்டா போயிட்டாங்கல்ல எஃப்ஜே. அதுதான் எஃப்ஜேவை போட்டுருவாங்களா, இல்லைன்னா இன்னைக்கு அரோரா பைப்பர்ட்ட பார்த்தாலும் மேபி அரோராவை கூட தூக்கலாமா தெரியல. பார்ப்போம் என்ன மாதிரி ஆகும் தெரியல டிசிஷன். அரோரா பயப்படுறாங்க, பார்வதி அழுகுறாங்க.
அது பார்வதி கேம் போயிடுச்சுங்க. அது தேவையில்லாம அந்த ம். அட்லீஸ்ட் ஒரு டாப் 5 சி காச்சும் பாருக்கு வந்து உங்களுக்கு இவன் மெட்டீரியலா இப்போ வந்து இல்ல. அடுத்த வாரம் வந்து அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்களோ அதை பொறுத்து தான் அவங்க கேம் மூவிங் ஃபார்வர்ட். அவங்க அம்மா வந்து கம்மு பக்கத்தே போகாத அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க எனக்கு புரியல. ஷீ சேயிங் தட் நான் பேசிடுவேன் சமாளிச்சிருவேன், கேட்க மாட்டேன், கம்மு பக்கத்துல போகாத இனிமேட்ல என்ன பண்ணுவாங்க? வாய்ப்பே இல்லையா அதுக்கு? போறோம். சொல்லிட்டாங்க. இப்போ வந்து அவங்க அம்மா வந்து சொல்லிட்டாங்க. இப்போ கம்மு இப்போ வந்து பார்வர்ட் என்ன பண்ண போறான், கம்மு என்ன பண்ண போறான்? புரியல. இல்ல நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னா ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க, ஏன் இவ்வளவு நடிக்கிறீங்க? அப்படிதான் வருது கொஸ்டின். இவ்வளவு பயப்படுறவங்க இத்தனை நாள் இதெல்லாம் பண்ணிருக்க கூடாது. இவங்க வீட்டுல பண்ணதான் பயந்து பண்ணலாம் தெரியல ஐயோ எனக்கு. நேத்து பயந்தவங்க இன்னைக்கு திரும்பி அவன் வந்து கிஸ் பண்ணும்போது அமைதியா கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. நேத்து எப்படி போகுதுன்னு தெரியல வெளியில. நான் பச்சையா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். காதோல் நேத்து பயந்தவங்க நேத்து பிளேம் பண்ணவங்க இன்னைக்கு திரும்பி அவங்க கேப்டன்ஷிப் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஒரு டிராமா அழுகுற மாதிரி. என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வேற. சரி ஓகே ஓகே ப்ரோ, செகண்ட் ரவுண்ட் பேசிக்கிறேன். தேங்க்யூ. ஜானரி பேசுங்க. ஜனவரி ஹலோ அபி, எப்படி இருக்கீங்க? அபி இருக்காங்க? இருக்காங்க இருக்காங்க ஓகே. அபிகா இருக்காங்க. ஓகே ஓகே கொஞ்சம் நாய்ஸ் பேக்ரவுண்ட்ல. ஓகே அபி நேத்தி அந்த ஒரு போஸ்ட் போட்டதுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு அபி. எந்த எதுங்க எந்த போஸ்ட்? இல்லங்க, நான் போட்டேன் என்னோட ஒப்பீனியன். இந்த மாதிரி சாண்ட்ரா வந்து when she said அந்த இது அவங்களுடைய ஸ்டோரி சொல்லும் போது வந்து இந்த மாதிரி தூங்கி இருக்கிறதோ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னும் போது அது அவங்க யாரோ ஐ காட் ஃபியூ ரெஸ்பான்சஸ் சேயிங் தட் அதாவது வந்து தே இன்ஃபார்ம்டு லைக் யூனோ கானா வினோத் இட் சீம்ஸ், அதாவது எங்களுக்கு தூக்கம் வருது நைட்டு வேணாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா சாண்ட்ரா தான் வந்து ஷீ இன்சிஸ்டட் இட் சீம்ஸ் நோ 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 ஐ எம் கோயிங் டு சே டுடே அப்படின்னு ஷீ இன்சிஸ்டட் இட் சீம்ஸ். அதனாலதான் வந்து நேத்து நைட் நடந்துச்சுன்றாங்க. ஆக்சுவலா அப்படியா அபி? அப்படி மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவலா அவங்க விடுறாங்க என்னன்னா அவர் வந்து இல்லங்க சொல்லிருங்க. இல்ல அங்க வந்து அவங்கலாம் ஒன்றும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணல. அங்க வெளில உட்காந்துருப்பாங்க. அப்ப வந்து கானா வினோத் வந்து கேட்பாரு, இப்போ வந்து இன்னைக்கு நைட் பேசிடுவோமா, சாப்பிட்டு முடிச்சோடனே நீ வந்துருங்க, வில் ஸ்டார்ட். சாப்பிட்டு முடிச்சு ஒரு 10 நிமிஷத்துல நம்ம ரெடி ஆயிடுவோம், நம்ம எல்லாம் அப்படியே வந்து பேசி முடிச்சிடலாம், நீங்க உங்க இது பண்ணிருங்க இன்னைக்கு, அப்புறம் நாளைக்கு 2 பேர் பண்றது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி முடிப்பாரு. சாரி, நாளைக்கு ஒரு நாள் இன்னொருத்தவங்க மட்டும் கரெக்டா இருக்கும் அப்படி சொல்லி எக்ஸாக்ட்லி முடிப்பாரு. அப்படிதான் நானும் நினைச்சேன். அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திவ்யா பேசிட்டு இருக்கா லைவ்ல. ஸோ தட்ஸ் ஆல், அதான் பிளானு. அதுதான் அதுதான் நான் என்ன வாட் ஐ ஃபெல்ட் இஸ், சரி அப்ப அவங்க ஸ்டோரி ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இஃப் யூ ஃபீல் ஸ்லீப்பி யூ கேன் லெட் ஹர் நோ, யூ நோ வாட், ஐ எம் சோ டயர்ட், ஐ எம் ஃபீலிங் ஸ்லீப்பி, ஒய் நாட் வி கண்டினியூ திஸ் டுமாரோ. இல்ல தப்பா நினைக்காதீங்க, ஐ எம் சோ டயர்ட், லைக் யூனோ ஐ மைட் ஃபால் டு ஸ்லீப் பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அ ஹெட்ஸ் அப்ன்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா that will show you a different dimension. But what you guys have done is one person is sleeping, 3 persons are kind of laughing, and that is not right because she is sharing her like story. அப்ப வந்து this is how you give a respect மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. and I felt that's absolutely not at all right அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. and ரெண்டாவது, இன்னைக்கு எஃப்ஜே கேட்டது சீரியஸ்லி இட்ஸ் அப்சல்யூட்லி வேலிட் கொஸ்டின்ஸ். எனக்கே உண்மையிலே பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். அவங்க அது மேல இருந்த போது அந்த பொண்ணு அப்படியே கீழே வந்து நல்ல வேளை கீழே வந்து இதுவாயிடுச்சு. ஒருவேளை ரிஸ்க் ஏதாவது அடிபட்டுருச்சோ இல்ல வந்து சம்திங் ஹேப்பன்ஸ்னா லைக் ஹூ வுட் பி ரெஸ்பான்சிபிள்? ஸோ வாட் எவர் கொஸ்டின் ஹீ ஆஸ்க்ட் இஸ் அப்சல்யூட்லி ரைட். பட் அதுக்கப்புறம் ஒரு விக்ரம் ஒரு டிராமா பண்ணாரு பாத்தீங்களா, தட் இஸ் டாப் மோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். நான் உங்க கால்ல விழட்டமா, நான் வந்து அவன் கேக்குறது ரைட்டு தானே, நான் கால்ல கூட விழணும், ஏன்னா நான் பண்ணது தப்புதான், நான் சாரி சொன்னாலும் ஜஸ்டிபிகேஷன் ஆகாது. ஆஹா என்ன ஒரு டயலாக்ஸ். அப்ப பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, பண்ணி முடிச்ச அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ஒரு யோசனை வரும். அது ஒரு கேம்ல ஒரு அப்படி பண்ணிட்டேன் நான், அது எப்படி? அப்ப அதுக்கு நீங்க 10 தடவை சாரி கேட்டா, இப்ப அந்த பொண்ணுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு, நீங்க 10 தடவை சாரி கேட்டா சரியா போச்சா? அவங்க வீட்டுல அடுத்த வாரம் வந்தாங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஒருவேளை அந்த பொண்ணு இருக்குப்பா, அவங்க வீட்டுல வந்தாங்கன்னா லைக் who would be responsible? So whatever he did is not at all right. Just by asking sorry cannot be justified. And என்ன பொறுத்த வரைக்கும் சாண்ட்ராக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க கூடாதுன்னு ஐ ஃபெல்ட் இட். பிகாஸ்
yes, she hasn't mingled with housemates, but the worst performance is not about whether she's mingling with housemates or whether, like, how is her performance on overall. So when you are saying that person is not performing, you shouldn't say she is all by herself, she hasn't spoken to anyone. That's not a valid reason. You could have said, you know what, we have given some house chores and she has not done those chores. We used to call her multiple times and she did not responded properly. And then in the task she did not perform very well. இந்த மாதிரி நீ ரீசன் சொன்னா நியாயம். நீ worst performance நீ குடு, ஆனா அதுக்கு வேலிட் ரீசன் சொல்லு. குடுக்குற அத்தனை பேருமே அவங்க தனியா இருக்கிறாங்க, யாரோடயும் பேசல, அதனால worst performanceனா how this can be justified? This is not about whether she is mingling or whether she is all by herself. Whether she performed, whether she has not performed, whether she has done the house chores or whether she has not done it, or if she has not followed any if she has any behavior issues, or if she has done anything unethical, then you can point that one out and you can let people know. But instead you guys pointed out and I felt that's absolutely not fair. And then last even for Ghana Vinod, I felt it's not fair. Because yes, Ghana Vinod, he kind of ரெண்டு விஷயம் அவர் பண்ணாரு. Yes, but அந்த ரெண்டு விஷயத்தை தவிர he has done many things. அவர் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணாரு, வீட்டு விஷயம் பண்ணாரு, கொஞ்சம் குரல் கொடுத்தாரு, ஆனா அதுக்காக அவங்கள பண்ணாங்களா? பட் அதுவே பாத்தீங்கன்னா ஆதிரியே herself accepted. She told that that's my strategy because I don't want you to come as a leader once again. So that's my strategy. So I started it, but I don't know whether people will follow my footsteps அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. ஸோ அதுலயே அவங்க ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். இல்ல கரெக்ட் தான் ஜான்ஹரி, நீங்க சொன்னது. அந்த வீடியோ கிளிப்பிங்ஸே நான் பார்த்தேன். அதுல ஆதிரை சொல்லுவாங்க அண்ட் அதே மாதிரி வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அவங்க சொல்றப்போ அந்த ப்ரோமோலயே காமிக்கிறாங்களே விக்ரமும் ஆதிரையும் சிரிச்சது. அண்ட் அது சொன்னால அது அவர் ஆல்ரெடி ஒரு வாட்டி வீட்டு தலை ஆயிட்டாரு, இந்த வாட்டி அவர் ஆகக்கூடாதுன்னு சுபியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விக்ரம வச்சு அந்த ஒரு கேம் பிளே பண்ணா. சேம் விக்ரம் அவளுக்கே பேக் பைட் பண்ணிட்டான். அவன் போய் கனிக்காக வேண்டி இவா கால வாரிட்டான். போத் இந்த ரெண்டோட அந்த வக்ர புத்தினால இவங்க ரெண்டு பேருமே வீட்டு தலை ஆகல. கம்ரு வின் பண்ணிட்டாரு. அண்ட் ஜான்ஹரி, நீங்க கேட்ட அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேத்து என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கல்ல, ஆக்சுவலி சாண்ட்ரா இவங்க அந்த கனி இஷ்யூ எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் வெளியில போய் ஆஸ் யூஷுவல் அந்த டோர் பக்கத்துல உட்கார்ந்துட்டாங்க. தென் வினோத் தான் ஆக்சுவலா அவங்க பிளானே என்னன்னா, டே பிஃபோர் எஸ்டர்டே அவர் சொல்லியிருக்காரு, அடுத்த நாளுக்கு சாண்ட்ரா அண்ட் இன்னைக்கு திவ்யா, இதுதான் பிளானு. சோ அவர் சொல்லி முடிச்சாரு நேத்து. இன்னைக்கு நீங்க இப்ப சொல்றீங்களான்னு அவங்க நீங்க இன்னைக்கு சொல்லிடுவீங்களா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு கால் அவர் தானே, நீங்க போய் சொல்லிடுவீங்களான்னு வினோத் கேட்டாரு. உடனே அப்ப என்ன சொல்ல முடியும்? அவங்க ஆல்ரெடி எல்லா பிரச்சனையும் ஓடி எல்லாரும் நம்ம சொல்ல முடியாதுன்னு சொன்னா அது என்ன ஆகும், நாங்க சொல்றப்ப நீங்க சொல்லலன்னு வரும். உடனேதான் சாண்ட்ரா ஓகே நான் சொல்றேன், அப்ப அவரே தான் சொல்றாரு சாப்பிட்டு முடிச்ச உடனே சொல்லுங்கன்னு. திரும்ப டூ லாங் டைம் ரொம்ப ஆச்சு. இந்த ஃபைட் எல்லாம் வந்த உடனே சாண்ட்ரா திரும்ப அவங்க ரூம் அந்த 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 டோர் பக்கத்துல நின்னு மெனக்கெட்டு இவரை கூப்பிடுவாங்க. அப்ப கூட ஆதிரை அண்ட் திவ்யா டிஸ்கஷன்ல போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ வினோத் வினோத்தை கூப்பிட்டு சாண்ட்ரா கேட்கறாங்க, நான் இன்னைக்கு சொல்லணுமா அப்படின்னு. உடனேதான் அவரு ஒரு கால் அவர் தான்ப்பா அவங்க சொல்லுவாங்க, வாங்க 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 வாங்கன்னு எல்லாரையும் ரஷ் பண்ணி கூப்பிட்டாரு. எல்லாரும் போனாங்க. அப்ப கூட கனி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைப்பாங்க அந்த கிச்சன் ஜோன்ல உட்காந்து, நாங்கெல்லாம் மட்டும் இவங்களுக்கு மட்டும் யாரும் தூக்கத்தை கெடுக்க கூடாது, இவங்க மட்டும் ஒருத்தங்க தூக்கத்தை கெடுத்து சொல்லுவாங்களான்னு. இதுல சாண்ட்ராவோட மிஸ்டேக் எதுவுமே இல்ல, தலை சொன்னதான் அவங்க ஒபே பண்ணுனாங்க. சோ இது செகண்ட் பாயிண்ட். அண்ட் நேத்தெல்லாம் அது டூ மச் இரிட்டேட்டிங் டு த கோருங்க. ஒருத்தங்களை எவ்வளவு பிடிக்கலனாலும் இந்த அளவுக்கு ஒஸ்டா பண்ண வேண்டாம். அண்ட் எல்லாரும் இன்னைக்கு நோட் பண்ணீங்களான்னு தெரியல, ப்ரோமோ 3 வரல. விக்ரம் அதாவது வினோத் அண்ட் சாண்ட்ராவோட டிஸ்கஷன் இருக்கும். சாண்ட்ரா சொன்ன பாயிண்ட் எல்லாமே வேலிடாவா, சூப்பரான கேம், ரியல் கேமர்னா அவங்கதான். என்னைய கரெக்டா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்ற அன்னைக்கு என்னென்ன அக்யூசேஷன் வைக்கிறாங்கன்னு பாருங்க அமித்னு சொன்னாங்க. சூப்பரா இன்னைக்கு பண்ணுனாங்க. அண்ட் அதுல சொன்னது ஒண்ணு கூட வேலிடு கிடையாது. ரியல் கேமர்ஸ் தான் இன்னைக்கு 2 பேரு உள்ள இருக்கிறாங்க. சாண்ட்ராவாவது சரி ஈஸி டார்கெட் எல்லாருமே பண்றாங்க. இங்க வினோத் என்னங்க பண்ணாரு? இது வரைக்கும் இருந்ததை விட அந்த மனுஷன் இந்த வீக் நல்லாதான் பண்ண மாதிரி இருந்தது.
அண்ட் சோ அது ஒண்ணு. அப்புறமேட்டு அந்த சுபி சேஞ்ச் ஆன விஷயம் அண்ட் இந்த ப்ரோமோ 3 எதுக்காண்டி கட் பண்ணாங்க? ஒருவேளை ப்ரோமோ 3 போட்டா சாண்ட்ராக்கு இன்னும் மைலேஜ் கிடைச்சிருமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா எலிவேஷன் ஃபுல்லாவே கனியை ஏதோ அந்த வன்ம மாதா அவங்கள வந்து ரொம்ப மதர் சுப்பீரியர் அவங்கள பெருசா எலிவேட் பண்ணி காமிக்கிறதுக்கு. அண்ட் விக்ரம் அப்பா அவர் வந்து ஒரு புனித ஆத்மாங்க. அந்த புனித ஆத்மா பண்ண வேலையை வந்து அதை பெருசா காட்டாம அவர் போய் ஒருத்தர்கிட்டயா போய் சாரி கேட்டு அப்ப கூட பாவங்க வினோத் அவரு மன்னிப்பு கேட்ட உடனே அவ்வளவு இறங்கி பேசுறாரு. சோ இதுதான் இன்னைக்கு அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சது. சரி, நான் செகண்ட் ரவுண்ட்ல பேசுறேன். தேங்க்யூ. இல்ல அண்ட் ஜஸ்ட் டு ஆட் அப் ஆஸ் வெல் லைக் ஏன்னா அந்த விஷயம் எனக்கு ஹைலைட் பண்ணுவாங்களான்னு. ஏன்னா இப்ப இந்த ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது கூட அவங்க சொன்ன ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒன்ஸ் அகேன் ஐம் கைண்ட் ஆஃப் ரிப்பீட்டிங். இப்ப நீ பண்ணல, நீ டாஸ்க் பண்ணல, இல்ல நீ வந்து வீட்டு வேலை எதுவும் செய்யல, அந்த மாதிரி நீ பாயிண்ட் அவுட் பண்ணு, தட் இஸ் வேலிட். எல்லாருமே குரூப்பா அதாவது 11 பேர் ஒரு குரூப் ஆயிட்டானுங்க. அவங்க ஒருத்தர் எதை முதல்ல போய் யாரு சொல்றாங்களோ அதை புடிச்சுக்கிறான். அண்ட் கனி அண்ட் விக்ரம் வந்து இன்னைக்கு காலையில எல்லார் மண்டையும் கழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. நேத்தே சாண்ட்ரான் டிசைட் பண்ணிட்டாங்க. சாண்ட்ரா இன்னொன்னு வந்து திவ்யாவை யோசிச்சாங்க. ஆனா டிராப்ல வந்து இந்த ஆதிரை டீம், ஆதிரை, அரோரா, சுபி அவங்க வந்து அப்படியே வினோத்னு மாத்தி விட்டு அது அப்படியே ஆயிடுச்சு. சொல்ல போனா அமித்தை விட கான்ட்ரிபியூஷன் வந்து சாண்ட்ரா ஜாஸ்திங்க. சோ அமித்துமே சாண்ட்ரா தான் சொன்னாரு. சரி, அவங்க எல்லாருமே கார்னர், அதாவது ஒருத்தங்களை நீங்க டாஸ்க் சரியா பண்ணலன்னு நீங்க வந்து சொல்லலாம், இல்ல ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் அவங்க சரியா பண்ணல, வீடை கிளீன் பண்ணல, இதெல்லாம் கூட கொடுத்திருந்தா ஒர்த்துங்க. அவங்க கொஞ்சம் கூட ஐக்கியூவே இல்லாம அவனுக்கு சொல்ற ரீசன்ஸ பாருங்க. அவங்க யாரோடையும் ஏன்னா அவங்க யாரோட பேசுறதுக்கு இங்க என்ன சம்பந்தம் பண்றதுக்காண்டா கேம் விளையாட வந்திருக்கிறா. அவங்க பாட்டு அவ வேலையை பார்த்துட்டு போறா, இவங்க போய் நோன்றானுங்கன்னு தெரியல. நான் இது ரொம்ப காமன் நான் கூட கனி பண்ணின உடனே சாண்ட்ரா ரொம்ப எகிரிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலே காமன் கம்போஸ்டா ஒரு இந்த ஹைனா வந்து மொத்தமா வந்து அட்டாக் பண்ற மாதிரி எல்லாரும் முன்னாடி வச்சு அட்ரஸ் பண்றப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு விமனா அந்த இடத்துல எப்படி இருக்கும்னு. ஒரு பர்பஸா இன்னைக்கு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்தா பாருவே ட்ரிகர் பண்ண அம்மா அப்படின்ன உடனே அவ புடிச்ச உடனே கனி புடிச்சுக்கிட்டா. சோ சம்பந்தம் ஏங்க ரைம்ஸ பாடுறதுக்கு அங்க என்னங்க தேவை? சோ வஸ்ட் கண்டஸ்டன்ஸ். ஆனா இது எங்க போகும்னு தெரியல. ஆனா உண்மையிலே சாண்ட்ரா ஓன்ட் டிசர்வ்ஸ் திஸ்ங்க. she only deserves love. அதுதான். தேங்க்யூ. And I just wanted to add one quick thing regarding Paru as well. Sorry, I forgot to add this. And after this, I might not come once again. So, enna Paru, yes, like what Rasigan, I go with his points because Rasigano Samu yaro other sonninga. The thing is because even I felt the same because she was she wanted to pick someone, but then ivar vandaru, Amit vandaru, pannaru captaincy task la. But if you are in a relationship or if you think he's more than a friend, I won't say relationship. If you say that he's more than a friend now, you could have at least, you should feel happy for him. Even though, for example, if it's a friendship also, you should feel happy for it. That's what a good sportsman is. But once the person is shortlisted and once he's selected na, unga face la happiness e theriyala. அது அப்ப வந்து எஸ் ஒரு ஹக் கொடுத்து ஹாப்பியா இருந்துட்டு அதுக்கப்புறம் யூ ஆர் சோ சேட். அண்ட் கேட்டா அது என்னமோ அவன் வந்து என்னுடைய பலூனை உடைச்சிட்டான், அதனால வந்து அங்க வந்து இதுவா இருந்துச்சு, அது ஏதோ she was saying some reason to Adire. And I'm like, see, if this is a game, you should see him as an opponent contestant and he's also seeing you like that. So why you get offended when he's just playing a game? So you should be congratulated and you should be happy for him, but you were not. So I don't understand what things are going on between them. And yes, even I'm sorry, go ahead. பாருவே சொல்லியிருக்காங்க, உன் கேமை நீ ஆடு, என் கேமை நான் ஆடுறேன். இந்த விஷயம் வந்து அது வந்து நிறைய வாட்டி கம்முறதுங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவன் அது சிம்பிளா சொல்றான், இது கேம்னு வந்தா நான் என் கேம் ஆடுறேன்,
நீ உன் கேம் ஆடுற. ஆனா நீ இதுல என்ன பாரு என்ன வந்துங்க பண்ண? நெக்ஸ்ட் வீக் அவங்க ஃபேமிலி வர்றாங்கன்றதுக்காக வேண்டி ஏதோ இல்ல அவங்க இல்ல கிரியேட் பண்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் 2 பேருமே கேம் தாங்க ஆடுறாங்க. எனக்கு என்னமோ அதாவது ஏதோ அந்த இந்த இந்த ஷோவுக்கு இது இருந்தா இருக்குமோன்றது மாதிரி வைஸ் வர்சா கம்ருவும் அவங்கள யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு, அவங்களும் இவங்கள யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. சம் அதுல எனக்கு அவ்வளோ அந்த இல்ல கனெக்ட் இல்ல, தெரியல. கமருதீன் கிட்ட இவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சம் இவன் நம்மளுக்கு வந்து நிறைய எல்லாத்துலயும் வந்து நிக்கணும், எல்லா ஃபேவரா பண்ணணும் அப்படின்ட்டு. இவங்க ஆனா அது கமருதீனுக்கு பண்ண மாட்டாங்கல்ல. அப்படி ட்ரூ பண்றாங்க. ட்ரூ Yes, ட்ரூ I ட்ரூ felt the same thing. Yes. சேம் சேம். You should be happy for if he's a friend or more than a friend. See, I'm not coming into that. Okay, so even he's your colleague, like co-contestant and contestant, you should feel happy for him, right? But you are not. அதுக்கப்புறமா வந்து நேத்தி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அழற அந்த அவங்களும் வந்து உன்னை கேக்குறாங்க லைக் what do you want me to do you want me to propose you அந்த மாதிரிலாம் கேக்குறாங்க. You are like known அப்புறம் வந்து you are like kind of blabbering and then he is consoling you. He is like, you know what, do not think too much, let's face it அப்படின்றாங்க. திருப்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு he is the one who kind of pushed me into the relationship அது கரெக்டா வந்து ஒரு பேர் என்ன அமித் வந்து கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணப்பறம் ஐயோ இவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி he is like, Amit, please don't do it, let me explain to him later. No, Amit tension ஆயிட்டு, you know what, I'm not going to come into it, you guys figure it out by yourself அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. So I don't know, like you know what she is expecting from him is அது ஒரு பெரிய ஒரு question மாதிரி எனக்கு தெரியுது. Maybe once her family comes, maybe like you know what, maybe her game maybe gets better ன்னு நான் நினைக்கிறேன். I don't know. ஓகே, நெக்ஸ்ட் நடராஜன் பேசுங்க. இன்னைக்கு ஆக்சுவலா நேத்திக்கு அந்த கனித்தீர்வு ஆரம்பிச்சதுல இருந்து ஆரம்பிச்சா லிட்ரலி வந்து ஷி வாண்ட்ஸ் அ சாரி. அதாவது யூ சே சாரிங்கிற மாதிரி லிட்ரலி கமாண்ட் பண்றாங்க. அந்த ஒரு கூட்டம் இருக்கு தனக்கு பின்னாடி, அந்த 10 பேரும் தனக்கு பின்னாடி இருக்காங்க. நீ ஃபீல் பண்றியோ இல்லையோ, நீ வந்து கம்பல்சரியா சாரி சொல்லியே ஆகணும், இல்லாட்டா வந்து நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவேன், உன்னை சாரி சொல்ல வைப்பேன்னு ஒரு மாதிரி ஒரு சபதம் மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அது நிஜமாவே எனக்கு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எந்த இடத்துல சொல்லுவாங்க, நிஜமாவே வந்து அந்த சாரிக்கு இவங்களுக்கு நிஜமாவே கிடைக்குமா அங்கேருந்து பதில்ங்கிறது ஒரு சபதம் மாதிரியே கிட்டலா த்ரெட்டன் பண்ற மாதிரி போட்டிருக்காங்க. எஃப்ஜே வந்து லாஸ்ட் 2-3 டேஸ்க்கு முன்னாடியே வந்து விக்கல் கைட்டி விடணும்னு சொல்லிட்டு கனியும் விக்கலும் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி எஃப்ஜே ஒரு மாதிரி கொஞ்சம் நம்மளோட இதை தாண்டி போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கைட்டி விடணும்னு சொல்லிட்டு விக்கலே கிட்டத்தட்ட நாமினேஷன்ல இல்லாட்டா அந்த ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் அந்த மாதிரி இதுல நிறைய இதுல வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே எதுல எல்லாம் பண்ண முடியுமோ பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் 2-3 டேஸ் முன்னாடி கனியோடையும் பேசியிருந்தாரு. இது ஏதோ ஒண்ணு எஃப்ஜேக்கு தெரிஞ்சிட்டு எஃப்ஜேவும் என்ன வந்துட்டானா 70 டேஸ் இருந்துட்டான், இவனும் வந்து நம்மளை பத்தி கைட்டி விடணும்னு பேசிட்டான், நம்மளே போனா கூட பரவாயில்ல இவன் கைட்டி விடுறான்னு சொல்லிட்டு இன்னைக்கு லிட்ரலா எல்லாத்தையும் சொல்ல முடியுமோ இந்த வீக்கெண்ட் போறதுக்கு முன்னாடி இவன் நம்மள பண்ணிட்டான், நம்ம இவனை வச்சு பண்ணிடணும்னு ஒரு ரிவெஞ்சில வந்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் அது பேர் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா விக்கலை பத்தி என்னெல்லாம் சொல்லமோ நம்ம எல்லாம் சொல்லணும்னு நினைச்சோமோ எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டான். இப்போ அதுல இருந்து என்ன புரியுதுன்னா, விக்கலை யார் சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்த்தா மேக்சிமம் சப்போர்ட் பண்றது 2 பேர் ஆக்சுவலா. ஒண்ணு கனித்திரு, இன்னொன்னு வந்து ஆரோரா. இவங்க 2 பேரும் அவரை மாதிரி ஒரு ஆளே கிடையாது. அவர் அவ்வளவு ஃபீல் பண்றாரு, அவ்வளவு சாரி சொல்லிட்டாரு, இதுக்கு மேல என்னங்க பண்ண முடியுங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆக்சுவலா. அதாவது அதுதான் ரொம்ப ஹைலைட் இதுல. இவங்க என்ன சொல்றாங்க, இவர் அவ்வளவு சாரி சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, இதுக்கு மேல அவர்கிட்ட இருந்து என்னங்க எதிர்பார்க்கறீங்க, அவர் பண்ண தப்பு வந்து சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னா சரியா போயிடுமான்னா, அவனு வந்து அம்மா சத்தியம் எல்லா சத்தியமும் சொல்றான், உங்க அம்மா பண்ண புண்ணியம் எங்க அம்மா பண்ண புண்ணியம் அவளுக்கு ஒன்றும் ஆகலைன்னு அந்த மாதிரி என்னெல்லாமோ சொல்லி எல்லாரு கைகாலையும் விழுந்துடுறேங்கிறான். ஆக்சுவலா அந்த சிச்சுவேஷனை அவன் காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலா இதுலயே கொஞ்சம் அந்த சில போர்ஷன் இதுல வந்து சில போர்ஷன் 24/7 வரலன்னு நினைக்கிறேன். ரெண்டுத்தையும் இதுல பார்த்ததுல ஒரு சிலது 24/7 வரல, அது இதுல வந்தது. அதனால ஏதோ ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ்ல இருந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலா இதுல கொஞ்சம் ஜாஸ்தி போர்ஷன்ஸ் வந்தது, சில போர்ஷன்ஸ் வரல.
பட் அடிஷ்னல் போர்ஷன்ஸ் வந்து எபிசோட்ல வந்தது இந்த விக்கலோட இதுல நினைக்கிறேன். நான் அது எனக்கு கரெக்டா தெரியல, மத்தவங்க பார்த்தா தெரியுமா தெரியல. பட் ஏதோ அதுல வராதது 24/7 வராதது இந்த 1 ஹவர்ல வந்த மாதிரி இருந்தது எனக்கு ஆக்சுவலா. அப்புறம் இந்த பாருவோட ஆஸ்பெக்ட் வந்து பாரு வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டையும் சொல்லலாம். அவர் மாதிரி கேம் விளையாடுறான்னு சொல்லலாம், இல்லாட்டா நிஜமாவே கன்ஃபியூஸ்டா இருக்கான்னு சொல்லலாம். அது கரெக்டா வந்து அவங்க அம்மா வந்தாதான் ஓரளவுக்கு கரெக்டா தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா கரெக்டா அவன் மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து காரணம் என்னன்னா, அந்த ரூம்ல வந்து படுத்துக்கும் போது சபரிட்ட ஒழுங்கா பேசுறா, எஃப்ஜேட்ட ஒழுங்கா பேசுறா, ஆனா கம்ருதீன்ட்ட மட்டும் ஒழுங்கா பேசல. அதனால அது பண்றது எல்லாமே கரெக்டா, அது unless and otherwise we have the power to read அவங்களோட மைண்ட வந்து பாருவை பத்தி கரெக்டாவே சொல்ல முடியாது. பட் பாரு இன்னைக்கு ஆரோரால போர்ஷன் வந்து பார்த்தா ஆஸ் இட் இஸ் விக்கலை சப்போர்ட் பண்ணும்போது யாராவது ப்ராப்பர் மைண்ட்ல இருந்தா வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாங்களா, அந்த டைம்ல விக்கலை கண்டெம் பண்ணாம விக்கலை சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கனி திருவ சப்போர்ட் பண்ற யாராவது அந்த மாதிரி இருந்தா எனக்கு நிஜமாவே ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு பெரிய தப்பா பண்ணியிருக்கான். இந்த இடத்துல வயலன்ஸோ பிசிக்கல் இதுவோ தேவையே இல்லை இந்த கேம்ல. அவன் காலை பிடிச்சி கீழே இது பண்ணிய அளவுக்கு அந்த கேமே கிடையாது. அது அவன் பண்ணியிருக்கானா அதை எப்படி வந்து கேஷுவலா எடுத்துக்கிறாங்கன்னு புரியாம இருக்கு எனக்கு ஆக்சுவலா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் யாரு? வாருங்கள் மக்களை கலந்துரையாடலாம். அக்ஷத் தான் நெக்ஸ்ட், ஆனா அவங்க பேசிட்டாங்க. அப்படியா? அப்புறம் நேத்து நான் இது சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா அந்த கடந்து வந்த பாதை அந்த டிஸ்கஷன் அங்கெல்லாம் சிரிச்செல்லாம் முடிச்சுட்டு கனி அண்ட் அரோராவோட ஒரு டிஸ்கஷன், கனி, அரோரா, பார்வதி, அமத். அதுல பார்வதி அண்ட் அமத் வந்து சாண்ட்ராவுக்கு சப்போர்ட்டிங்கா கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்கன்ன உடனே கனி திரு அப்படியே வந்த மோடெல்லாம் பாத்தீங்கன்னா, அண்ட் அது பத்தி நீங்க ஏதாவது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு யாராவது சொல்லுங்க. என்ன கேக்குறீங்களா? யாராவது யாருனாலுமே ரசிகன் ப்ரோ இல்லைன்னா யாருனாலுமே அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி இருந்தது? நேத்தி அந்த கடந்து வந்த பாதையை சொல்றீங்களா? முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ரூம்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல கனி, அரோரா. அது சிம்பிளி மார்க்கிங் தாங்க. அவங்க பண்ணது வச்சு மார்க்கிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம they were kind of justifying. அதுதான் எனக்கு தோணுச்சு. அதுதான் சொல்ல வர்றேன். கண்டிப்பா they wanted to be like, see, it's not because we did not laugh for her story, but we laughed because this situation happened. இவர் தூங்கினாரு அண்ட் அந்த தூங்கின பொசிஷனை பார்த்துதான் எங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு. அதுவும் நான் தனியா போய் சிரிச்சிருப்பேன். ஆனா வந்து இவங்க பின்னாடி வந்து இன்னும் அது இன்னும் பெருசாக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இவர் சபரி சொன்னாரு, நீ நினைக்கிறியா சாண்ட்ரா பார்த்தலன்னு நினைக்கிறியா? உடனே அவங்க சொன்னாங்க, அவங்க பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல, பட் பார்த்த ஊரே பார்த்திருக்கோம் அண்ட் திஸ் இஸ் நாட் ரைட். ஸோ இதை பத்தி இதுக்கப்புறம் நம்ம பேச வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு seriously one thing happened. I don't know whether that came in 1 hour or not, because after the worst performance what FJ did is he questioned Aurora. At that time in the living hall itself he exposed that what you did yesterday is not right. Like you laughed when Sandra was saying her story, you and then she is like, no, not only me, even Adirai and Subiksha, they also did. And he's like, but you only started it in அவன் அந்த லிவிங் ஹால்லே போட்டு உடைச்சிட்டான். அப்படியான அது 1 ஹவர்ல வரல. அப்படியா? ஏன்னா அந்த இதுல அவங்க, ஏன்னா நான் வந்து அந்த இதுல பார்த்தேன், இந்த ப்ரோமோ 2ல வந்து எஃப்ஜே அண்ட் அரோரா வந்து காமிக்கிறாங்க இல்லையா. ஸோ ஐ தாட் தட் குட் ஹேவ் கம் அப்படின்னு நான் நினைச்சேன். பிகாஸ் அந்த சண்டை வரும்போதுதான் they were kind of discussing where Aurora said like, நான் அப்ப வந்து எஃப்ஜே வந்து சொல்லிட்டான், அப்ப நீ மட்டும் பண்ணது என்ன, நேத்தி அவங்க கதை சொல்லும் போது எதுக்கு நீ சிரிக்கணும், அப்ப அது மட்டும் என்ன கரெக்டா அப்படின்னா அப்ப வந்து that's what happened. இல்ல எஃப்ஜே வந்ததுக்கு இன்னைக்கு தாங்க உருப்படியா ஏதோ பண்ணிருக்கான்.
அவன் வந்து இன்னைக்கு அரோராட்ட கேட்டதும் சரி அண்ட் விக்ரமோட ஃபேஸ சரியா டேர் பண்ணான். விக்ரமோட ஆப்போனண்டால பண்ண முடியல, அவனை பண்ணவே முடியல. எஃப்ஜே இதை பண்ணுவான்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை. அழகா எல்லாமே, அதாவது இது வந்து ஆக்சுவலா விக்ரம்கிட்ட இருந்தே எஃப்ஜே கத்துக்கிட்ட ஸ்ட்ராட்டஜி. அதாவது என்னெல்லாம் பண்ணணுமோ அதை ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லயோ இல்ல இதுலயோ மத்த ஒரு நியாயவாதி மாதிரி எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உடனே அவங்களோட மிங்கிள் ஆயிடுவான். அதே மாதிரி எஃப்ஜே கிளின்னு கிழிச்சிட்டு கரெக்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க. இல்ல அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன இருந்ததுன்னா, ஒரு அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன இருந்ததுன்னா, இது வந்து யார் அஃபெக்ட் ஆனாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க யாரு ஆதிரை வந்து அஃபெக்ட் ஆன பர்சன், அவங்களுக்கு தான் மேக்சிமம் டேமேஜ் ஆயிருக்கணும்னா அவங்க போய் வந்து எஃப்ஜேட்ட சொல்றாங்க இதோட நிறுத்திக்கோ வாய் விட்டுறாதன்னு சொல்லிட்டு திவ்யா அப்புறம் அரோரா அப்புறம் ஆதிரை இவங்க 3 பேரும் எஃப்ஜேட்ட சொல்றாங்க இதோட நிறுத்திக்கோ, இதுக்கு மேல போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது விக்கலை காப்பாத்துற மாதிரி தான் போய் எஃப்ஜேவை இன்னும் வாய் விட்டுற வேண்டாம்னு போய் சொல்றாங்க. ஆக்சுவலா அது ரொம்ப அது நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆக்சுவலா அந்த மாதிரி தானே? கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான். ஆக்சுவலி எதனாலன்னா அவங்க அதுக்கு முன்னாடியே ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்கஷனுக்கு முன்னாடியே விக்ரம், ஆதிரை, சுபிக்ஷா அவங்க எல்லாருமே ஒரு டிஸ்கஷன் அந்த பெட்ரூம்ல ஓடுது. அதுல வந்து நம்ம பிளான் பண்ணி வினோத் அதாவது முடிச்சிட்டு வந்தா அதுல வந்து விக்ரமோட சப்போர்ட் ஆதிரைக்கு இருந்துச்சு. அதாவது வினோத ஒஸ்ட் பெர்ஃபார்மர் ஆக்குறதுல சுபி ஓட்ட மாத்தி வந்து வினோத்துக்கு போட வச்சு அந்த பிளான் வந்து பெட்வீன் ஆதிரை அண்ட் விக்ரம், அதுல சுபி உண்டு அரோரா உண்டா என்னன்னு தெரியல. சோ விக்ரம் நமக்காக இத பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் நமக்கு இன்னும் அதனால இருக்கலாம் மேபி. இந்த வீக் பூரா வந்து விக்ரம் கூட மேக்சிமம் ஆதிரை தான் வந்து க்ளோஸா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா. ஆக்சுவலா அப்புறம் வந்து இவளுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி கிடைக்கணும், இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணா தனக்கு ஒரு இது கிடைக்குமேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற மாதிரி அவங்க விக்ரமோட சப்போர்ட் எடுத்திருக்கலாம். இதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் வந்து விக்ரம் வந்து ஆரோரா இப்போ இந்த லெவல்ல இருக்கிறதுக்கு காரணமே வந்து விக்ரம் தான். அதுக்கு கைமாறாதான் வந்து ஆரோரா வந்து இன்னைக்கு வந்து விக்ரம காப்பாத்துறதுக்காக வரா, இதுக்கு மேல அவரை எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வரா. அதனால வந்து ஒரு மாதிரி இவங்க 4 பேர் நின்னது எனக்கு ரொம்ப